காந்தி மண்டபமா காம மண்டபமா ஜோடி ஜோடியா உள்ள இருக்கிறாங்க. எப்ப காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு 4 புள்ளைய கூட்டும் போக முடியாது பொழுது. இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு பறையர்ல இருந்து தலைவரா வந்தேன்டா. இந்த நம்ம காமராஜர் மண்டபத்தை நானே பொறுப்பேற்று நடத்துறேன்டா. காமராஜர் இருக்கும்போது கருவாட்டுக்காரியின் மகள் என்று பேசினார். ஒரு காலத்தில் வெளிநாடுகளுக்கு எருமாட்டு தோலை அனுப்புவார்கள், இப்ப எருமாடியை அனுப்புறாங்க அப்படின்னு பேசின திமுக தான் வேணும்னே காமராஜர் அந்த சமாதியை இவர்கள் சரி பண்ணாம வச்சிருக்காங்க. இன்னமும் கருணாநிதி மாறவில்லை, திமுக மாறவில்லை. பகுத்தறிவு அரசு நம்ம சொல்றோம். ஆனா கலைஞர் சமாதிக்கு வந்து படங்கள் தேவையா? முரசொலி பத்திரிகை தேவையா? எங்க தயிர் விட அது அவங்க தொண்டர்கள் கொண்டு வைக்கிற தொண்டரை அப்படி சுடுகாடை இப்படி கிராஸ் பண்ணும்போது நம்ம அப்பா சமாதி அண்ணன் நின்று வரோம். அதெல்லாம் இயற்கை தானே, அது ஓகே. எழுந்து வா என் தலைவா எழுந்து வா. சின்னவர் அமைச்சர் ஆனாரு, அதுக்காக எழுந்து வா. ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த சமாதிகள் இருக்காது அப்படின்ற மாதிரி. ஆமா, அவர் இருக்காரான்னு முத பாரு. சமாதி இல்லைன்னா அவர் இல்ல. பேர் வந்து வீரன் அப்படின்னு போட்டிருக்கு. நீ வீரன் ஆயிடுவேண்டா அப்படின்ற மாதிரி. இல்ல, நான் குடிய பத்தி எல்லாம் தெரியாது. இல்ல, இந்த பிராண்டே வீரன். நான் அதெல்லாம் பார்க்க, நாங்க தயாரிச்சு கொடுக்கறதோட சரி, நாங்கெல்லாம் வேற சரக்கு குடிப்போம். என்ன வட இந்தியா வளர்த்து விடுறீங்க? கோதுமையை வந்து வாங்கி அப்ப வட இந்தியா வளரணுமா, தென்னிந்தியா தேயணுமா அப்படின்னு கேக்குறானுவோ. இந்தியால வந்து கோதுமை அதிகமா விளையறதுனாலதான் பஞ்சமே இல்லாம இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. அதோட அந்த பஞ்சம் இல்லாத அந்த மிஞ்சி இருக்கிறதனுடைய விளைவா நம்ம பீர்ல கூட கலந்துட்டோம். ஏன்னா எல்லாரும் வீட்லயும் சொல்றாங்களா, யோ நயா இவ்வளவு சுகரை வச்சுன்னு குடிச்சு செத்து தொலைய பாரியா அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாம் திட்டுறாங்க. அதால இதுக்கு அரசாங்கம் மனசு வச்சு ஏதாவது ஒரு சரக்கு ரெடி பண்ணா நல்லதுன்னு நிறைய பேர் இந்த சமூக வலைதளங்கள் கவனிக்கப்படும். தங்கந்தரசு ஒவ்வொரு கிராமமா மாவட்டங்களும் சுற்றுப்பயணத்துல இருக்காரு. இவரு சென்னையில மகாலிங்கபுரத்துல குப்புற கடிச்சு படுத்து கிடக்காரு, தண்ணிய போட்டுட்டு. இவரு இதெல்லாம் வந்து முடியாது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயா வணங்கிட்டாங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு மூர்த்தி சார் அவர்களிடமிருந்து, தொடர்ந்து செந்தமிழன் சீமான் பல எதிர்கட்சிகள் வந்து கலைஞர் அவருடைய அந்த சமாதி வைக்கிறதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. கலைஞர் சமாதி மட்டும் இல்ல, அந்த பீச்ல வந்து அடக்கம் செய்யக்கூடாது எந்த ஒரு அடக்க ஸ்தலமும் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதல்வர்கள் எல்லா அடக்கஸ்தலமும் வைக்கும் போதும் அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. குறிப்பா செந்தமிழன் சீமான் அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. இன்றைய காலையில இதுனா ஒரு செய்தி நாளிதழ்ல நான் வந்து ஒரு வாசிச்சிருந்த அந்த ஒரு செய்தி, அதுல வந்து இடுகாடு போல் உள்ளது காமராசர் நினைவிடம், குடிக்க தண்ணீர் கூட இல்லை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது நான் வந்து புகார் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி காங்கிரசனுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு. அதாவது கலைஞர் அவர்களுடைய சமாதியில் நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க, அதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ஆனா கல்வி கண் திறந்தவர், மக்களால் போற்றப்படக்கூடியவர், 60 ஆண்டுகள் முன்னதாக நம்முடைய நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர், அவருடைய சமாதி அந்த நிலைமையில இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி காந்தி மண்டபம் ஒண்ணு இருக்குல்ல, காங்கிரஸுக்கு காந்தி வேண்டியவரா வேணாமா? காந்தி மண்டபம் போய் பாருங்க. நான் அங்க என் வீடு அதுக்கு அடுத்துதான். ஆனா எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த பக்கம் கிராஸ் பண்ணுவேன். காந்தி மண்டபமா காம மண்டபமா சொல்ற அளவுக்கு ஜோடி ஜோடியா உள்ள இருக்கிறாங்க. எப்ப காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு 4 புள்ளைய கூட்டும் போக முடியாது போடுது. அந்த மாதிரிலாம் அவ்வளவு மோசமான நிலையில காதலர்கள் வரம்பு மீறுகிற காட்சிகள் அங்க நடக்குது. ஏன் இதெல்லாம் பாக்குறதுக்கு என்ன கேடு இந்த கவர்மெண்ட்டுக்கு? சும்மா ஒரு 2 காவலர்களை போட்டு அந்த மாதிரி, அதாவது பேசுறத கூட அனுமதிக்கலாம். சரி, வேற என்ன பண்றது? பேசுறாங்க, போறாங்க, வராங்க. சில அதை கடந்து
சில விஷயங்கள் நடக்குது இல்ல, அந்த மாதிரி நடக்குது. அப்போ காங்கிரஸ் வந்து இப்ப அரசாங்கத்தை குறை சொல்றாங்கல்ல, ஏன் காங்கிரஸ் கட்சியில தான் ஏகப்பட்ட பணம் இல்ல. இப்ப நீங்க இப்ப நந்தனம் தேவர் சிலை இருக்கு, அதை ஏதோ ஒரு ட்ரஸ்ட் சங்கம் மூலியமா ஒரு ட்ரஸ்ட் மூலியமா அதை மெயின்டைன் பண்றாங்கல்ல, ஏன் நீங்க தான் கொஞ்சம் செலவு பண்ணி எல்லாம் மெயின்டைன் பண்றது? காமராஜரை போற்றுவோம். அதாவது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி இதோட தலையை கீழே நின்னாலும் காங்கிரஸ் ஆட்சி வராது. ஏன்னா 1 கொடு 2 கொடு, வா நீ என்னப்பா நீ இந்த பக்கம் வாங்கலாமா இல்ல இந்த பக்கம் கூட்டணி மாறிடலாமா, அப்படி 1-2 இடங்களை கேட்டு பெறுகிற நிலையில் இருக்கிற காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்றீங்கல்ல, நீங்க அதை மெயின்டைன் பண்ணுங்களேன் கொஞ்சம். ஏன் அது கூட நீங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறீங்க? உங்க ஃபவுண்டர் தானே அவரு, உங்களுக்கு முக்கியமானவர் தானே. நாட் ஃபவுண்டர், உங்களுக்கு ஃபவுண்டர் மாதிரி அவர் முக்கியமானது தானே. அதானே பேசு. 1-2 சீட்டுக்கு பிச்சை எடுத்தா விட நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு ஒரு வார்த்தை, காமராஜர் கக்கனையும் தாண்டி உங்களுக்கு காங்கிரஸ் சொல்றதுக்கு ஆளே இல்லையே உங்ககிட்ட. அப்படி இருக்கும்போது நீங்க அதை பண்ணலாம். அவங்களுக்கு அது அலட்சியமா விருப்பம் இல்லாம பண்றாங்க. அதான் சொல்றேன், அப்படி யோசிங்களேன். ஏன் அதை உங்களுக்கு திராவிட கட்சிக்கிட்ட போய் அதை கூடவா அங்க போய் கேட்கணும்? நீங்க ஏழை கட்சியா இருந்தா பரவாயில்ல, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் அது இது எல்லாம் வச்சுருக்கிறீங்க, மண்டபம் எல்லாம் வச்சு வாடகை விடுறீங்க, பல கோடி சொத்து உங்ககிட்ட இருக்கு. அப்படியா? பிச்சை எடுக்கிறாங்களா? அது டெல்லியில தான்ப்பா, தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல பெரிய இல்ல இல்ல சத்தியமூர்த்தி பவன் இருக்கு. நீங்க காங்கிரஸ்னால அது பண்ணையார் கட்சி தானே சார். ஏன் செல்வ பிறந்தகை அவருன்னா அவர் யாரையா? அவர் நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறவர் தானே. காங்கிரஸ்காரன் ஒரு ரூபாயும் ஜெயிலடா. இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு பறையர்ல இருந்து தலைவரா வந்தேன்டா. இந்த நம்ம காமராஜர் மண்டபத்தை நானே பொறுப்பேற்று நடத்துறேன்டா அப்படின்னு செய்யட்டுமே, சிறப்பா நம்ம வாழ்த்துவோம். சரி, ஓகே. திரு காமாட்சி ஐயா, இதுல வந்து ஒரு அரசு விமர்சிக்கிற பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வந்து நான் நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுப்பேன் அப்படின்னு நானும் படிச்சேன். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய அந்த நினைவிடம் என்ன நிலைமையில இருக்கு? அது அவர் என்ன சொல்லியிருக்காரு, பெருந்தலைவர் காமராஜருடைய சமாதி இடுகாடு மாதிரி இருக்கு, சுடுகாடு மாதிரி தெரியல, இடுகாடு ஐயா, அதான் இடுகாடு மாதிரி இருக்கு. அதாவது சுடுகாடுங்கிறது வந்து கொளுத்துறது, இடுகாடுங்கிறது புதைக்கிறது. அதெல்லாம் அதை புதைக்கிற சுடுகாடு மாதிரி இருக்குது, இடுகாடு மாதிரி இருக்குது. இடுகாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரு தண்ணீர் கூட இல்ல, தண்ணீர் இல்லை அப்படிங்கிறாரு. திரு மூர்த்தி அவர்கள் சொன்னது வந்து இது அந்த பீடு அது வந்து மொத்தமா அந்த மெயின்டைன் பண்றது எல்லாம் அந்த ராஜாஜி உடைய சமாதி தான், நினைவகம் தான் அந்த ஏரியா ஃபுல்லாவே. அதுலதான் நிறைய பேர் சிலை வச்சிருக்கு. காமராஜர் சிலை இருக்கு, அதே மாதிரி இப்ப புதுசா வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு, நம்மளுடைய சிவகங்கை மருது சகோதரர்களுக்கு, வஉசிக்கு எல்லாத்துக்குமே சிலை வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியது பிடபிள்யூடி மெயின்டைன் பண்ணணும். அது ஏற்கனவே பூங்கா ஏரியா தான். அந்த பூங்கா ஏரியால ஏற்கனவே தண்ணி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷனை ஃபிட் பண்ணி ஒரு குழாயை மாட்டி விட்டா முடிய போகுது. இது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ரெண்டாவது அங்க எல்லாம் நிறைய பூச்செடிகள் புல்லுகள்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் அழகுபடுத்தி வைக்கணும், அவ்வளவுதான். ஆனா அது வந்து பிடபிள்யூடி கண்டிப்பா செய்யணும், அரசாங்கம் அதுக்கு செய்யணும். அரசாங்கம் செய்யக்கூடாதுங்கிறது இல்லை. இது முதல்வருடைய கவனத்துக்கு போயிருக்கும், உடனே கூப்பிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும். 2 நாளையில அது சரி பண்ணிடுவாங்க. முன்னாள் முதல்வர் கல்வி கண் தேர்ந்தவர் என்று சொல்லி பல புரட்சிக்கு சொந்தக்காரர் அவருடைய தமிழராய் வந்து இந்த செய்தி வாசிக்கும் போது நமக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. நான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த நாளைக்கு மாலை அணிவிக்கிறதுக்காக போயிருந்தேன். ஸோ ஜனவரி 3ஆம் தேதி நான் அங்க போயினேன். அப்ப அந்த காலம் வந்து மழை பெஞ்சு நல்லா பசுமையா இருந்துச்சு. அப்பெல்லாம் சொல்லாதீங்க, வாழு வீரபாண்டியன் அவங்க ஆளுங்கல்ல, அவங்க சிறப்பா செய்வாங்க. நீங்க ஐயா பம்மரத்துல இருந்தே தெரியல தப்பு பண்ணிக்கிறாங்கன்னு. ஏங்க நீங்க பாருங்க, இங்க பாருங்க, இன்னொன்னு இப்படி பேசுவாங்க கட் பண்ணி. இப்ப இதே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு ஈவி இளங்கோவன் தலைவராகிறார். அவங்க திமுகவோட உறவில் இல்லைன்னு வச்சுங்க, என்ன தெரியுமா பேசியிருப்பாரு? காமராஜர் இருக்கும்போது கருவாட்டுக்காரியின் மகள் என்று பேசினார்கள். ஒரு காலத்தில் வெளிநாடுகளுக்கு எருமாட்டு தோலை அனுப்புவார்கள், இப்ப எருமாடியை அனுப்புறாங்க அப்படின்னு பேசின திமுக தான் வேணும்னே காமராஜர் அந்த அந்த அரங்கத்தை, காமராஜர் அந்த சமாதியை இவர்கள் சரி பண்ணாம வச்சிருக்காங்க. இன்னமும் கருணாநிதி மாறவில்லை, திமுக மாறவில்லை அப்படின்னு பேசியிருப்பாரு.
கண்டிப்பா 2 தினங்கள்ல அது சரி செய்யப்படும். எப்போ மாநில தலைவர் வந்து மேற்கோள் காட்டினது பிறகு மேற்கோள் காட்டப்படுறது அது அதிகாரிகள் செஞ்ச தவறு தான். ஏன்னா அதை போய் நம்ம முதலமைச்சர் வந்து பகுத்தறிவு அரசு தனியார் அரசு லூஸ்தனமா அப்படின்னு பேசக்கூடாது. நம்ம சொல்றோம். ஆனா கலைஞர் சமாதிக்கு வந்து படங்கள் தேவையா? முரசொலி பத்திரிகை தேவையா? இதெல்லாம் இருக்கு. எங்க தயிர் விட இதெல்லாம் தேவையா? அது யார் வைக்கிறா? சார், உங்க கலைஞர் அவர்களோட சமாதியில நாள்தோறும் முரசொலி பத்திரிகை வைக்கப்படுது. அது அவங்க தொண்டர்கள் கொண்டு வைக்கிறாங்க. தொண்டரா? ஆமா, தொண்டர்கள் வந்து நீங்க அப்போ இந்த மாதிரி நீங்க இது பண்றீங்களா? தொண்டர்கள் தான் உற்சாகப்படுத்துறீங்களா? ரெகுலரா ஒரு தொண்டர் போய் இதே வேலையா இருக்கு. ஆமாங்க, நீங்க தேவர் சொல்ல சொன்னீங்கல்ல, ஆமா. அது யார் பண்ணா? டாக்டர் சேதுராமன் தான் டெய்லி மாலை போடுறாரு. சரி டெய்லி அதை கிளீன் பண்ணி மாலை போடுறது டாக்டர் சேதுராமன் சரி, தான். யாரோ ஒருத்தவங்க பண்றாங்க. அதான் அவரு கட்சி, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படி வச்சுப்போம். அதான் அவங்க கட்சியில இருந்து அதை அவங்க தத்தெடுத்த மாதிரி எடுத்து அவங்க பண்றாங்க. அது மாதிரி இத வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? காமராஜர் வந்து யாராவது நாடார் வந்து பண்ணிக்கிட்டோம். நாடார் பண்ணணும்னு நான் சொல்லல. அவங்க நீங்க தேவர் சிலைக்கு நீங்க டாக்டர் சேதுராமனை உதாரணம் காட்டுவது, அப்போ காமராஜருக்கு யாராவது நாடாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, ஒரு நாடார் சங்கம் பண்ணிக்கிட்டு வந்து நல்ல உயர்ந்துதானே இருக்கு. அவங்க யாராவது பண்ணட்டும் அப்படின்னு பண்ண சொல்லி சொல்றீங்க, அப்படிதானே அர்த்தம்? சொல்லல, பண்ணுனா வேண்டாம். கலைஞர் அவருடைய சமாதிக்கு ஏன் இந்த வந்து இவ்வளவு அலங்காரங்கள், இவ்வளவு வந்து நம்ம பழங்கள் எல்லாம் இருக்கு? நம்ம சொல்றோம் கோயில்ல போய் சாமிக்கு வந்து பால் ஊத்தாதீங்கப்பா, இதெல்லாம் நம்ம பகுத்தறிவு எல்லாம் பேசுறோம். அவங்களுடைய வழிபாட்டுல எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த பகுத்தறிவு வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறோம். இதோட ஒண்ணு பாத்தீங்களா, நம்ம சின்னவருக்கு வந்து அமைச்சர் பதவி ஏற்றாருல, அப்போ கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போனாரு. போனா ஒழுங்கா ஒரு கும்பிட்டு, இப்ப நம்ம கூட நடக்கல வழிபாடுதான். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல நம்ம அப்பா இறந்த அன்னைக்கோ நம்ம சுடுகாட்டுக்கு போய் படைக்கிறோம், போறோம் வரோம். அப்படி சுடுகாட்டை இப்படி கிராஸ் பண்ணும்போது நம்ம அப்பா சமாதி அண்ணன் போய் நின்று வரோம். அதெல்லாம் இயற்கை தானே, அது ஓகே. எழுந்து வா என் தலைவா எழுந்து வா, சின்னவர் அமைச்சர் ஆனாரு, அதுக்காக எழுந்து வா. இதெல்லாம் பகுத்தறிவு ஐயா. தொண்டர்கள் பேசுறாங்கப்பா, கோஷம் போடுறாங்க. இது யார பார்த்து? மரணித்த முன்னாள் அன்பின் மிகுதியால் பேசக்கூடிய பேச்சுக்கள். இதுக்கெல்லாம் வந்து இங்க பாரு, இதெல்லாம் வந்து என்ன குருட்டுத்தனமான ஒரு பக்தியை தானே உண்டாக்கும். இங்க பாரு, நாங்க வந்து அதான் சீமான் சொல்றாரு, கொள்கையே தலைவனா இருக்கணும், இவங்க வந்து ஒரு தனிநபரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அவர் எதைத்தான் சொல்லல, நாளைக்கு இவர் செத்தாக்கா இவரு கட்சிக்காரங்க எல்லாம் அவரை விட்டுருவாங்க. நான் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த சமாதி எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி. ஆமா, அவர் இருக்காரான்னு பாரு. சமாதி இல்லைன்னா அவர் இல்ல சார். சமாதி வந்து தமிழன் விழிக்கும் போது அவர் ஆட்சிக்கு வந்துருவாரு சார். தமிழன் விழிக்கிறேன்னே பார்ப்போம். விழிக்க மாட்டான்றீங்களா? சோம்பேறி பயல், அவனதான் சரக்க போட்டு நாங்க தலையை தொங்க போட்டோம், அவன் எப்படி முடிப்பான்? அப்படித்தானே? இல்ல, உங்களுக்கு ரொம்ப ஏத்தங்க. இல்ல நீ இப்போ சமூக ஐயா கரெக்டா பாயிண்ட் பண்ணிட்டாரு. சமூக வலைதளத்துல வேகமா பரவிட்டு இருக்குது என்னன்னா, ஒரு குவார்டர் ஒரு சரக்கு ஒண்ணு, அதாவது பிராந்தின்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து பேர் வந்து வீரன் அப்படின்னு போட்டிருக்கு. நீ வீரன் ஆயிடுவேண்டா அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோ வந்து வேகமா பரவிட்டு இருக்கு. அது அந்த மாதிரி நம்ம ஊக்கப்படுத்துறோமா, இதை அடிச்சா நீ வீரன்டா, நல்லா நல்லா குடிடா அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்துல வேகமா பரவிட்டு இருக்கு. எனக்கு குடிய பத்தி எல்லாம் தெரியாது. நான் அதெல்லாம் பாக்குறது இல்லை. நாங்க தயாரிச்சு கொடுக்கறதோட சரி, நாங்கெல்லாம் வேற சரக்கு குடிப்போம். எங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கணும்ல, தலையில இருந்து உச்சங்கால இருந்து உள்ளந்தர வரைக்கும் எங்களுக்கு அதாவது ப்ராப்பரா வேலை செய்யணும்ல. அதெல்லாம் நாங்க இந்த சரக்கை குடிக்க மாட்டோம். கோதுமை பீர்லாம் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க நம்முடைய அரசு. மக்களுடைய நலன் தானப்பா அரசனுடைய நலன். ஊட்டச்சத்துக்காக நியூட்ரிஷன் இல்ல. இப்ப அத கூட ஒருத்தர் என்ன விமர்சனம் பண்ணிக்கிறான், யோ என்ன வட இந்தியா வளர்த்து விடுறீங்க, கோதுமையை வந்து வாங்கி வாங்கி அப்ப வட இந்தியா வளரணுமா, தென்னிந்தியா தேயணுமா அப்படின்னு கேக்குறானுவோ. அதாவது நேரங்கள்ல ஜோக் அடிச்சாலும் சிரிக்கிற மாதிரி ஜோக் அடிக்கிறாரு. கோதுமை உற்பத்தி அதிகமா பஞ்சாப், ஹரியானா அந்த ஏரியாக்கள்ல தான் கோதுமை அதிகமா விளைச்சல் இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு இந்தியால வந்து கோதுமை அதிகமா விளையறதுனாலதான் பஞ்சமே இல்லாம இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. கோதுமை விளைச்சல் அதிகமா இருக்கு. அதோட அந்த பஞ்சம் இல்லாத அந்த மிஞ்சி இருக்கிறதுடைய விளைவா நம்ம பீர்ல கூட கலந்துட்டோம். அப்படிதான். அப்படி கூட வச்சுக்கோங்க. அதனால பீர்ல நாங்க கலக்கலப்பா. ஃபேக்டரி வச்சிருக்கான் அவன், ஃபேக்டரியில அவன் தயார் பண்றான். காலத்துல வந்து நம்ம குடிநீர் பஞ்சம் இந்த மாதிரி மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் நம்ம பூர்த்தி செய்யாம
நம்ம வந்து மது ஆலைகளுக்கு வந்து உத்தரவிடுறோம், பீர் வந்து கூட நல்ல உற்பத்தி ஏங்க இந்த கோடை கால வெயிலுக்கு. ஏன் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு அதுல கொஞ்சம் ஆட்டைய போடலான்னு பாருங்க. அதுக்கும் இதுக்கும் என்னங்க இருக்குது? இப்ப சம்மந்தமே இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கும் ஏங்க, சம்மந்தமே இல்லை. கவர்மெண்ட் சில் பீரை ப்ரொவைட் பண்ணணும்னு எல்லா பாருக்கும் வந்து இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களாமே அந்த டாஸ்மாக் நிறுவனத்துல இருந்து. என்னன்னா சில் பீர், சில் பீர்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு எந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற பீச்சில் வைக்கிறியோ நல்லா சில்லுன்னு இருக்கணும். குடிமகன் வந்தா அவருடைய கோடை தாகத்தை தணிப்பதற்கு கூல் பியர். என்னமோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஐயா ஒண்ணு பண்ணுங்க ஐயா, பார்த்தனா ஐயா அடுத்து ஒரு விண்ணப்பம் குடிமக்கள் கிட்ட இருந்து வந்திருக்குது. நிறைய பேர் இந்த சுகர் காரங்களுக்கு குடிச்சா சுகர் ஏறிப்போதான். அதுக்கு நீங்க ஐயா தயவோட மனசு பண்ணி உங்க இந்த டாஸ்மார்க்கை எப்படி வந்து டெவலப் பண்றதுன்னு ஒரு குழு வச்சிருப்பீங்களா, அவங்க கூட சொல்லி குடிச்சா கொஞ்சம் சுகர் ஏறாம பாத்துக்கிற அளவுக்கு நோயாளிகளுக்கு தகுந்தவாறு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து உகந்தவாறு பீர் தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாரும் வீட்லயும் சொல்றாங்களா, யோ என்னையா இவ்வளவு சுகரை வச்சுட்டு குடிச்சு செத்து தொலைய பாரியா அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாம் திட்டுறாங்க. அதனால இதுக்கு அரசாங்கம் மனசு வச்சு ஏதாவது ஒரு சரக்கு ரெடி பண்ணா நல்லதுன்னு நிறைய பேர் இந்த சமூக வலைதளங்கள் சொல்றாங்க. கவனிக்கப்படும். அதையும் வந்து உங்களுடைய கோரிக்கையும் ஏற்கப்படும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதே போல ஐயா இன்றைய தினம் வந்து தங்கம் தென்னரசுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு சவால் ஒண்ணு விட்டுருக்காரு. விவசாயத்திற்கு 16 மணி நேரம் தடையற்ற மின்சாரம் வந்து அப்படி வழங்கவே இல்லை. அவர் வந்து போற போக்குல சொல்றாரு தங்கம் தென்னரசு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் சவால் விட்டுருக்காரு. அப்படி கிடையவே கிடையாது, பல இடத்துல மின் தடை வந்திருக்கு, இதனால விவசாயிகள் வந்து பாதிப்படையலாம். தங்கம் தென்னரசு ஒவ்வொரு கிராமமா மாவட்டங்களோரும் சுற்றுப்பயணத்துல இருக்காரு. இவரு சென்னையில மகாலிங்கபுரத்துல குப்புற கடிச்சு படுத்து கிடக்காரு தண்ணிய போட்டுட்டு. இவரு இதெல்லாம் வந்து முடியாது. நீங்க கண்டிப்பா இந்த வார்த்தை வாபஸ் வாங்கணும். இது வந்து கண்டிக்கத்தக்க வார்த்தை. அடுத்ததுக்கு போ கருத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கடிச்சு இங்க சென்னையில மல்லா கடிச்சு படுத்துக்கிட்டு கிராமத்துல தனியா சேலஞ்ச் பண்றேன்னா என்ன இதெல்லாம் வந்து தண்ணி போட்டு தெரியுமா? தேவையில்லாத வாழ்க்கைமா. தண்ணி போட்டு பார்த்தா நான் என்ன டாஸ்மாக் தண்ணி போட்டாரு நான் சொன்னேன்? தண்ணின்னா என்ன, தண்ணிய குடிச்சிட்டு படுத்து கிடக்காரு. இந்த இரட்டை அர்த்தம் கொண்டதெல்லாம் வந்து நீங்க பேசுறீங்க ஐயா, உங்களுடைய உதயநிதி அவர்களே பேசுறாரு, நீங்க அதே போல பேசுறீங்க. மத்தவங்களை கொச்சைப்படுத்துறது பாரு, இங்க பாரு, அவரு வந்து எல்லாத்துக்கும் அவரு நான் முந்து நீ முந்துன்னு அவரு அவங்க அப்பா இவங்க 2 பேத்துக்கு இதுதான் வேலை. சரியா? அடுத்தவனை குறை சொல்லியே கட்சியை வளர்க்கலாம். வந்து அதே டாக்டர் ஐயாவும் சரி செந்தமிழன் சீமான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெல் மூட்டைகளை வந்து பாதுகாக்கணும், அதுதான் வந்து விவசாயிகளுடைய வந்து பெய்த மழையில 12,000 நெல் மூட்டைகள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம பாதுகாத்தோமோ? ஆனா அதே செந்தமிழ் சீமான் என்ன கேக்குறாரு, மதுவை வந்து நம்ம எப்படி பாதுகாத்து வச்சிருக்கோம், எதை பாதுகாக்கணும், எதை வந்து நம்ம பண்றோம் நம்ம அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கண்ணு அது எனக்கு ஏற்புடையதே இல்ல கண்ணு. பல முறை பேசியாச்சு. குடோனுகள் நிறைய கட்டி தான் போடுறாங்க. அதுக்கு வந்து 2வது விற்பனைக்கு வந்த மூடைகள் தான் இது. நனைஞ்சது பூரா விற்பனைக்காக அங்க வந்தது. இவங்க உடனே டேட் வாரி கொடுத்து இந்த டேட்ல கொண்டுட்டு வாங்கன்னு நான் ஏற்கனவே கவர்மெண்ட் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிச்சு. அந்த சுற்றறிக்கையை கீப் அப் பண்ணாம இருக்காங்க. இதெல்லாம் தப்ப கட்டுங்க. நீங்க மனசாட்சிப்படி பேசுங்க. சார் நீங்க எப்படி பாக்குறீங்க? அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு தங்கம் தென்னரசு அவர்கள் மீது. மேலும் இந்த 12,000 நெல் மூட்டைகள் வந்து சேதமடைஞ்சிருக்கு நேற்று பெய்த அந்த மழையில. இதெல்லாம் வந்து அரசின் இது வந்து கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்லைல்ல. இது மாதிரி எப்பவும் நடக்கிறது தானே. இது தொடர்ந்து நாம 2-3 வருஷம் பார்த்து தானே இருக்கிறோம். அதனால இது கடந்து போக வேண்டிய விஷயம்தான். நம்ம இவங்க கூட சொல்லி பார்த்தாச்சு, ஒன்றும் செய்யற மாதிரி இல்லை. இப்ப இதுலயே இவங்களை திட்டி நம்ம என்ன ஆக போகுது? நாங்க இவர்கள் இப்படித்தான் ஒரு படம் வந்து தெரியுமா, அந்த மாதிரி இவர்கள் இப்படித்தான், இவர்களுக்கு என்ன ட்ரீட்மெண்டோ அதை நம்ம கொடுத்தாதான் சரி பண்ணும். அந்த ட்ரீட்மெண்ட் ஆட்சி மாற்றமா என்ன சொல்றீங்க? வேற என்ன ஆட்சி மாற்றம் தான். அதுக்கு யாரு, அதிமுகவா அல்லது வேற யாரு? இல்ல, அதாவது இவங்க சொல்றாங்கல்ல, யார் ஆட்சிக்கு வர வேண்டும்ன்றது முக்கியம் இல்ல, யாரு வரக்கூடாது, அதேதான் இப்ப எங்களுக்கு. திரு காமாட்சி ஐயா, இவர்கள் இப்படித்தான் எப்பவும் நடந்து காட்சி மாறினாலும் காட்சிகள் மாறாது இருப்பா. நாங்க என்னமோ இப்ப ஒண்ணு கேப்பாரு, ஏன் இன்னும் நாங்க வந்தது என்ன, ஏற்கனவே இந்த ஷெட்டு நாங்க அடிச்சிட்டோமா? இன்னும் இல்ல, நாங்களும் இல்ல, அதானே சொல்ல வரீங்க? தெரிஞ்சிருக்குல்ல, அதானே சொல்ல வரீங்க? பாத்துங்க, இப்ப நாங்க கொஞ்சம் கட்டி இருக்கோம். நாங்க ஒரு 6 இது கட்டி இருக்கோம். பட் அது பத்தல. பென்சில் கட்டிருக்கோம், அது பத்தல.
பென்சில்வேனியால கட்டிருக்கீங்களா? அவர் சொல்லுவாரு, பென்சில்வேனியால கட்டியிருக்கும் பாரு, ஈஜிப்ட்ல கட்டியிருக்கும் பாரு, சொற்கலோகத்துல கட்டியிருக்கும் பாரு, என்ன ஈஜிப்ட்ல பிரமிட் தானே கட்டிக்கிறாங்க, எங்களை கொண்டு போய் வச்சிருக்கோம். அதனால இந்த நெல்லுகளை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமான காரியம். பட் ஆனா அரசு அதுக்கு போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும், அரசு எடுக்கணும். நீங்க வந்து வலியுறுத்த இடத்துல இல்ல, இல்ல அரசு பண்ணணும், செயல்முறைப்படுத்தின அரசு இந்த பண்ணணும் கண்ணு. அது விவசாயத்துறையினுடைய அமைச்சர் அதுல வந்து கண்ணு கருத்து இல்ல இருந்து உடனே இல்ல இப்படி கூட சொல்லுங்க ஐயா. இல்ல கண்ணு, நாங்க ஆர்டர் போட்டாச்சு கண்ணு, இந்த அதிகாரி பயலு கண்ணு கட்ட மாட்டானு கண்ணு. இல்ல அது என்னன்னே தெரியலங்க, அது நானும் பாத்துட்டு இருக்கேன். எல்லா கவர்மெண்டும் அப்படித்தான் இருக்கு. ஏங்க ஒரு கேள்வியும் அவர் நாக்க பிடிச்சி இருக்கிற மாதிரி கேட்டா என்னங்க பேசுறாங்க? பிரதிநிதியா நீங்க உங்க திராவிட முன்னேற்ற குடவுன் இல்லாம என்ன பண்ணாங்க, ஓப்பன்ல வைக்கிறாங்க. ஓப்பன்ல கல்ல கீழே வச்சு அதுக்கு மேல மரத்தை வச்சு மரத்துக்கு மேல மூட்டை அடுக்கி தார்பாயை போட்டு மூடுறாங்க. அது கீழே இருக்கிற நெல் எல்லாம் வந்து தண்ணியில போயிடுது, தண்ணி அதிகமா வரும்போது. அப்ப அது இந்த ஈரம் மேல நீங்க ஏங்க வானத்துல இருந்து மழை அப்படி நேரா நெல் மூட்டையில பட சொல்றீங்க? ஐயா சொன்ன மாதிரி மழைக்கு அறிவிக்கல. அதனால நீ நினைக்கிற மாதிரி இது அதெல்லாம் கொஞ்சம் நிறைய குடவுன் மழைக்கு அறிவு இருக்கு, அது இருக்க போய் தான் பெய்யுது. குடவுன்கள் நிறைய கட்டணும். மனுஷனுக்கு அறிவு இல்ல, நாங்க எங்களால காப்பாத்த தெரியல, அதனால குடவுனை கொஞ்சம் அதிகமா கட்டணும். இனி இப்ப இந்த மழை சீசன் வர்றதுக்குள்ள அத வந்து கொஞ்சம் அது பண்ணணும், சேஃபர் பண்ணணும். 2-3 மாசம் தான் இருக்கு. அது முடிஞ்சிருமா ஐயா இந்த வருடத்துக்கு? அது வந்து கண்டிப்பா முடியாது. அதாவதுங்க ஆமா, இன்னும் இந்த லைன் முடியல, இல்ல மெட்ரோ லைன் முடிஞ்சா தானே அது முடியும். மெட்ரோ லைன் சொன்னாங்க, மெட்ரோ லைன் பார்வை முடியணும்பா. மெட்ரோ லைன் பூரா முடிஞ்சாதான் அந்த லைனை கிராஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கல்ல. பாவங்க எல்லாரும் அந்த மேயரை டார்ச்சர் பண்ணி பாவம் அந்த புள்ள இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. ஏன் உங்களுக்கு இவ்வளவு வெஞ்சன்ஸ் தெரியல? இன்னொன்னு சொல்லலாமே, உங்க சொந்தக்காரவங்கிறதுனால இந்த மாதிரி பழி வாங்குறீங்க. ஆமா ஆமாங்க, சொல்லுங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு பாவம், அது பாவங்க, அது ஒரு மேயரா இருந்தது. நல்ல கதை சொல்லுவாங்க. அந்த புள்ளைய அதான் கதை இல்ல, அந்த புள்ளைய இப்ப காரணம் இப்ப நீங்க தேர்தல்ல யாரோ பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்கல்ல, பண்ணாங்களே, எங்க பண்ணாங்க? ஒன்னும் பெருசா ஒன்னும் பரபரப்பா இல்லையா? இல்ல சார், தேர்தல் அறிக்கையினுடைய ஒரு குழுவோட உறுப்பினரை கூட அவங்க சேர்த்தாங்க சார். அந்த அளவுக்கு கௌரவிச்சிருக்காங்க திமுக சார். உறுப்பினர்னா பட்டியல் இருந்தவங்களுக்கான கட்சி சார் அவங்க. நான் ஒண்ணும் சொல்றது இல்ல, நான் வேற ஆள் பாருங்க, எனக்கு தெரியாது அந்த விஷயம். இல்ல உங்க கலரை வச்சு சண்டையை பார்த்தா நீங்க ஆரிய கூட்டமா இருக்கும் போல தெரியும். இருக்கா ஆரியர்கள் வந்து படையெடுப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் சொன்னதாக பலமுறை ஏற்பட்டு ஐயா சொல்லி. ஆரியர்கள் படையெடுத்த ஆரியர்கள் எந்த காலத்துல படையெடுத்தோம்? செம்மேர் மேனியர் இங்க பாரு, ஆரியர்களுக்கு எப்ப படையெடுத்தான்? ஆரியர்கள் எப்பயும் படையெடுக்கல. படையா கூட்டமா மாடு மேய்ச்சிட்டு உள்ள போந்தான் கைபரி கனவாவளி. சும்மா இவங்க இன்னமும் அதே சொல்லிக்கிறாங்க. அம்பேத்கர் எல்லாம் அதுக்கு மறுப்பா சொல்லிட்டாரு. அப்படியாம வந்திருந்தா கூட நான் என்ன சொல்றேன், எல்லாம் ஆரியர் கையில இருக்குது, ஆரியர் கையில இருக்குதுன்னு. உங்க கையில ஆட்சி 70 வருஷமா இருக்குல்ல, திராவிட கட்சிகள் கிட்ட 2 தலைமுறையான ஆட்சி உங்ககிட்ட இருக்குல்ல, என்னதை புடிங்கிட்டீங்க அப்படின்னு பல பேர் நீங்க கேக்குறான்ல, பதில் சொல்லுங்க. நிறைவான பார்வை ஐயா சொன்னது 60 ஆண்டு காலம் இருக்கோம். நம்ம ஆட்சியத்தை நம்ம வந்து வீழ்த்திட்டோமா? இன்ன வரைக்கும் யாரு நீங்க சொல்றபடி அந்த மேற்பட்ட அந்த உயர் சாதி வகுப்பினர் தானே இன்னும் இருக்காங்க எல்லா இடத்துலயும். அதாவது தமிழ்நாட்டுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இன்றைக்கு இதுல செக்ரட்டரியேட் ஆஃப் டெல்லியில எடுத்தாக்க உங்களுக்கு ஆலோசகர் வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் தான் தேவைப்படுது. அதெல்லாம் கடந்த காலத்தை பத்தியே கடந்த காலமா சார்? நீங்க எத்தனை வருஷம் பேசிட்டு இருக்கீங்கன்னா இப்ப தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் யாரு? அவர் ஒரு விவசாய உறுப்பினர் தான். எது அரசு வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர்? அடையாங்க அவரு ஏற்கனவே இருக்கட்டுங்க. நம்ம தான் அந்த கிளாஸ் பில்ட் தான் நமக்கு எதிராக இருந்து நீங்க தானே சொல்றீங்க. சரி, அப்ப நீங்க உங்களை போட்டலாமா? வேற யாரும் ஒருத்தர் போடுங்க. ஏன் எனக்கு தான் போடுங்க? உங்களை வேணா போட, வேற திறமையான இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? விதை முட்டா பயிரலாம், எவனுக்கும் திறமை இல்லடா, அங்கதான்டா இருக்கு, அதெல்லாம் போட்டுக்கிறோன்னு சொல்ல வர்றாரு. அதானே ஐயா? நீங்க எங்க அரசு மீது குற்றப்பத்திரிகை கொள்கைப்படி நீங்க நடந்துக்கிறீங்களா?
ஐயா உங்க ஆளுங்களே போடுங்க, உங்க சொந்தக்காரர் கூட போடுங்க. கொள்கைங்கிறது வேறு, ஆட்சி என்பது வேறு. ஐயா உங்க கொள்கையை தான் நீங்க ஆட்சியில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை வந்து நாசுக்கா தான் பண்ண முடியுமே தவிர நேரடியா எதுவும் பண்ண முடியாது. நேரடியா பேசுறீங்க ஒவ்வொரு மேடையிலயும். அது பேசுவோம். பாப்பா கூட எனக்கு ஓட்டு போட மாட்டான்னு நேரடியா உங்க தயாநிதி மாறன் பேசுறாரு. உண்மைதானே, ஓட்டு போட மாட்டான்ல. அப்புறம் ஓட்டு போடாத எதுக்கு அந்த இடம்? அது தொழில் ரீதியா வச்சிருக்காங்க. அதாவதுங்க, இது பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கலைஞர், இந்த மாதிரி காமராஜர், இந்த மாதிரி பார்ப்போற்றும் தலைவர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இங்கே ஒரு பார்ப்போற்றும் திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறது. அவங்க கொள்கையை ஏத்துதான் நாங்க ஆட்சி பண்றோம்னு சொல்றேன். நீங்க கொள்கை வேறு தொழில் வேறுன்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றது இதுக்கு பதில? ரொம்ப சிக்குது இன்னைக்கு. இல்லங்க, நீங்க பேசுறது எல்லாமே பயிற்சி நடக்குதுன்னு சொல்லி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாரு. அவரை வந்து இந்த அரசு கைது செய்யுது. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஸ்டேஷன்ல ரிமாண்ட் லெட்டர் எழுதும் போதே அவர் வந்து ராராசாவுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரிலீஸ் பண்றாரு. இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அரசு. நம்ம சொல்றோம் தாய் கழகம்னு சொல்லிக்கிறோம், பெரியார் அவருடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்றோம். நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம். யார் அவங்களுக்கு கேட்க சொன்னது? சிக்கி போச்சுங்க. சரி, ஓகே. உங்களுடைய இருவரோட கருத்தை பதிவு வைக்க நன்றி. நேயர்களுக்கு மிக நன்றி. தொடர்ந்து குக்கு செய்திகள்.